ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 29/12/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் மார்கழி மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்தசி திதி. நாளைய தினம் அதிகாலை 4 மணி 2 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை அமாவாசை திதியானது வந்து விடுகிறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்றைக்கு கேட்டை நட்சத்திரம் இரவு 11 மணி 20 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து மூலம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இரவு 11 மணி 20 நிமிடம் வரை, அதாவது கேட்டை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு கண்டம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மாத சிவராத்திரி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. ஆக இன்றைய தினம் இரவு பொழுதிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6 மணி 33 நிமிடத்திற்கும், சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5 மணி 48 நிமிடத்திற்கும், சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 4 மணி 31 நிமிடத்திற்கும், சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை 5 மணி 46 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4 மணி 52 நிமிடம் முதல் 6 மணி 34 நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4 மணி 24 நிமிடம் முதல் 5 மணி 48 நிமிடம் வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12 மணி 11 நிமிடம் முதல் 1 மணி 35 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 2 மணி 59 நிமிடம் முதல் மாலை 4 மணி 24 நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1 மணி 47 நிமிஷத்துக்கு தினாந்தம்ங்கிறத கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 11 மணி 3 நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளிலுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம் சொன்னா, இந்த கவலை உண்டாவதன் காரணம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் ஒரு கதையை பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தானா. அவன் ஒரு நல்லாட்சியை செய்து கொண்டிருந்தான்னு வச்சுக்கலாமே. ரொம்ப பொறுப்பானவன். மிகவும் பொறுப்போடு அந்த நாட்டு மக்களை நல்வழிப்படுத்தி கொண்டு எல்லோரும் நல்லாட்சி பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு அப்பப்போ ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தா என்ன பண்ணுவான்னா, பக்கத்துல ஒரு காடு இருந்ததாம். அந்த காட்டுல ஒரு துறவிங்கிற வசிச்சு வந்தாராம். அந்த துறவியை போய் பார்த்து கேட்பா. அந்த துறவி கிட்ட போய் பேசிட்டு வருவா. கொஞ்ச நேரம் போய் பேசிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, இதை நான் எப்படி தீர்க்கலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு வழியை கேட்பா. அவரும் ஏதோ ஒரு வழியை சொல்லுவார். இவனும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை அப்படியே சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு வந்தாராம். இந்த மாதிரி மாதம் ஒரு முறையோ அல்லது அடிக்கடி எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் போய் அந்த துறவியை பார்த்து சந்தித்து விட்டு அவரோடு பேசிவிட்டு வருவது என்பது இவனுடைய வழக்கமாக வச்சுட்டு இருந்தான். அவரை தன்னுடைய ஆலோசகராகவே வச்சுட்டு இருந்தானாம். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன பண்ணான், அவன் ஆசைப்பட்டான். அவன் என்னன்னா இந்த துறவிக்கு நம்ம மரியாதை பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அந்த துறவியை போய் நீங்க அரண்மனைக்கு வரீங்களான்னு சொல்லி கூப்பிட்டானாம். ஆனா அவன் மனசுக்குள்ள என்னன்னா, இவர் முற்றிலும் துறந்தவராச்சே, இவர் முற்றிலும் துறந்தவர்ங்கிறதுனால அவரை துறவின்னே சொல்றோம். இவரை நம்ம அரண்மனைக்கு கூட்டா கூட அவர் வரமாட்டாரு. இருந்தாலும் நம்ம அவரை கூப்பிட்டு மரியாதை பண்றவங்க மாதிரி சொன்னோம்னா அவர் சந்தோஷப்படுவாரே நினைச்சிட்டு, ஐயா நீங்க எங்க அரண்மனைக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டானாம். இவன் எதிர்பார்த்ததற்கு மாறாக, ஆஹா அதுக்கு என்ன, கண்டிப்பா வந்துடுறேனே, உன் ரதத்தை எடுத்துட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்டர் போட்டாரா. அவர் அந்த மாதிரி ஆர்டர் போட்டோடனே எனக்கு மனசுல ஒரு மாதிரி சப்புன்னு ஆயிடுச்சு. என்னடா இவர் வரமாட்டான்னு சொல்லுவாருன்னு பார்த்தா வரேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அந்த ரதம் வந்த உடனே அதுல மெத்தையெல்லாம் போட்டிருக்கியா, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்க கூடாது, நான் சௌகரியமா வரணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏதோ கண்டிஷன்லாம் போட்டுட்டு ஜாலியா வண்டியில ஏறி உட்காந்துட்டு இவர் கூடயே வந்துட்டாராம். ராஜாவும் சரி நம்ம கூப்பிட்டுட்டோமே, அவர் அழிச்சிட்டு போய் வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நேரா அரண்மனைக்கு அழிச்சிட்டு போயிட்டாராம். அரண்மனைக்கு போன உடனேயே சரி அவர் துறவி தானே, அவர் எதுக்கு ஆசைப்பட போறது இல்ல, அவர் பாட்டி ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்க போறாரு இவன் நினைச்சா, அவர் என்ன பண்ணாரோ அங்க போயிட்டு இதை கொண்டா அதை கொண்டா, எனக்கு பஞ்சு மெத்தை வேண்டும், எனக்கு அந்த பஞ்சம் வேண்டும், விருப்பு வேண்டும், எனக்கு நிறைய பலகாரம் எல்லாம் கொண்டான்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டர் போட ஆரம்பிச்சுட்டாராம். இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி பரவாயில்ல,
ரைட்டு எத்தனை நாளைக்கு இருக்க போறாரு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் மனசு ஒரு மூலையில ஒரு சங்கடம் தான். என்னடா இவர் முற்றிலும் துறந்தவர்னு பார்த்தா, இவர் பஞ்சு மெத்தை கொண்டா, அத கொண்டா, இத கொண்டா, மஞ்சத்தை கொண்டான்னு சொல்லி இப்படி படுத்துறாரேன்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுட்டே தான் இருந்தாராம். ஆனால் இந்த துறவி ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே இருந்தாராம். ரொம்ப ஹாப்பியாவே இருந்துட்டு இருந்தாராம். இந்த நேரத்துல தான் இந்த மன்னனுக்கு வந்து நிறைய கவலைகள். அவன் அரசாங்க அலுவல்களையும் பார்க்கணும் தானே, அரசாங்க வேலைகளையும் பார்க்கணும், ஊர்ல சின்ன சின்ன பிரச்சனைனாலும் பார்க்கணும். அவன் குடும்பத்துல அவனுக்கு அரசனா இருந்தா கூட அவருடைய குடும்ப பிரச்சனைலாம் இருக்கும் தானே. மன்னர், இளவரசர் இவங்க மூலியமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் பொழுது அதுலயே அவனுடைய கவனம்ங்கிறது போயிட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் அவன் ஒரு கவலையோடயே இருக்கான். அப்படியே அரண்மனைக்கு வந்து பார்க்கலான்னு பார்த்தா, இந்த துறவியை பார்க்கலான்னு பார்த்தா, அவர் பாட்டு எப்ப பார்த்தாலும் ஜாலியா இருந்துட்டே இருந்தாராம். என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும் பொழுது இவனுக்கு தன்னுடைய கவலைகளை எல்லாம் தாண்டி இவர் மேல ஒரு கோபம் தான் வர ஆரம்பிச்சுதான். என்னடா இவரு, நம்ம எவ்வளவு பொறுப்போட யோசிச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், எவ்வளவு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனா இவரை பாரு இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு வாயை விட்டுட்டே கேட்டானாம். நேரா போய் அந்த துறவிக்கிட்டயே, நீங்கள் என்னவோ முற்றிலும் துறந்தவர், ஆனா இங்க வந்து பார்த்தா எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களே, நான் எவ்வளவு கவலையோட இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனேயே இவர் சொன்னாரா, வாப்பா நான் காட்டுல இருக்கும்போது நீ அடிக்கடி வந்து என்னை பார்த்து ஆலோசனை எல்லாம் கேட்ப, இப்ப வந்து நீ என்கிட்ட கேட்கறதையே விட்டுட்டியே, ஏன் நீ என்கிட்ட வந்து எதுவுமே கேட்கலையேன்னு சொல்லும் பொழுது, உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம், நான் ராஜாவா இருக்கேன், நான் வந்து இங்க எல்லாத்தையும் ஆட்சி பண்ணிட்டு அனுபவிச்சுட்டு இருக்கேன், நீங்களும் உட்காந்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு தானே இருக்கீங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, பஞ்சு மெத்தையில படுத்து தூங்குறீங்க, அப்புறம் உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் குவாலிட்டி வந்துட போகுது, என்கிட்ட இல்லாத என்ன உங்ககிட்ட இருக்க போகுது, நான் உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கறதுக்குன்னு சொல்லி கொஞ்சம் கோபமாவே சொன்னாராம். அப்படியா, சரி பரவாயில்ல, உனக்கான விடையை நான் சொல்றேன், என் கூட வா அப்படின்னு சொல்லி அவனை அழைச்சிட்டு போறாராம். இவர் என்னதான் சொல்றாருன்னு பாப்போமேன்னு சொல்லிட்டு அந்த துறவியோடையே சேர்ந்து இந்த ராஜாவும் போனாராம். ரதத்தை எடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரதத்தை எடுத்துட்டு நேரா காட்டுக்கே போனாலாம். அந்த காட்டுக்கிட்ட எல்லை கிட்ட போன உடனேயே ராஜா எங்க போறோம்னு சொல்லி துறவிட்ட கேட்டாரா. வா காட்டுக்கு போகலாம், நான் காட்டுக்கு தான் போறேன், நீ என் கூட காட்டுக்கு வா அப்படின்னு சொன்னாரா. அது எப்படி நான் காட்டுக்கு வர முடியும், என்னுடைய நாடு என்பது இங்க இருக்கிறது, என்னுடைய மனைவி மக்கள்லாம் இருக்கா, நான் இவர்களுக்கெல்லாம் நான் கடமைப்பட்டவராச்சே, எல்லாத்தையும் நான் பாத்துக்க வேண்டாமா, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எப்படி உங்களோட காட்டுக்கு வர முடியும் அப்படின்னு கேட்ட உடனே துறவி சொன்னாராம், இதுதான்ப்பா வித்தியாசம், நான் வந்து இவ்வளவு நாளா நீ கூப்பிட்டதுக்காக வந்து நான் என்ஜாய் பண்ணா கூட எதுவுமே நான் என்னுடையது என்று நினைக்கவில்லை, இது எல்லாமே நிரந்தரமற்றது என்பது எனக்கு தெரியும், எதுவுமே இது என்னுடைய பஞ்சு மெத்தை, இது என்னுடைய பக்ஷணம், இது என்னுடைய ஸ்வீட்டு, நான் இதை சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து இது என்னுடையது என்று எதையுமே நினைக்கவில்லை. ஆனால் நீ அப்படி அல்ல, இது என்னுடைய நாடு, என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், இது என்னுடைய பொருள் என்று நீ வாழ்ந்து கொண்டிருப்பவன், அதனாலதான் உனக்கு கவலைங்கிறது இருக்கு, எனக்கு கவலைங்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இந்த கதையின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, பகவத்கீதையினுடைய அந்த சாராம்சம் தானே, எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு, எதையுமே நம்ம கொண்டு வரல, அதனால எதையுமே நம்ம எடுத்துட்டு போறதும் இல்லை இல்லையா. இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான பொருள் என்பது வேண்டும் தான், ஆனால் இருப்பதை கொண்டு மகிழ வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா கூட இந்த பிரச்சனை தன்னால் தீர்ந்துவிடும் என்று நம்ப வேண்டுமே தவிர, இது என்னால் ஆகப்போவது ஒன்றும் இல்லை என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே இறைவன் செயல் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணமும் இறைவன் தான். அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுகின்ற வழியானது நமக்கு புத்தியிலே தோன்றுகிறது என்று சொன்னால் அதற்கும் அந்த இறைவன் தான் காரணம். அந்த பிரச்சனைக்கு பின்னால் ஏதோ ஒரு மிகப்பெரிய வெற்றியை நமக்கு இறைவன் தரப்போகிறார் என்ற சிந்தனையோடு செயல்பட வேண்டும். எதுவுமே என்னுடையது அல்ல, நான் எதையும் கொண்டு வரவில்லை, என்னுடைய வேலை என்பது நான் என்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான். கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்பதை பின்பற்றி விட்டாலே யாருக்குமே வாழ்க்கையிலே கவலை என்பதே இருக்காதல்லவா. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.